பூமியில் எந்த மனிதரும் இதனிடமிருந்து தப்பிக்கவே முடியாது என்கிற அளவுக்கு பூதாகர சுகாதார பிரச்சனையாக மாறியிருக்கிறது மைக்ரோ பிளாஸ்டிக். அதன் பாதிப்புகளை குறைப்பது எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாம் உண்ணும் உணவு, குடிக்கும் தண்ணீர், அவ்வளவு ஏன் சுவாசிக்கும் காற்றில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் இருக்கின்றன. இவை உடனடியாக நமக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாவிட்டாலும் பல உடல்நல பிரச்சனைகளுக்கு காரணமாகின்றன என்கிறார்கள் மருத்துவர்கள். ஒவ்வொரு வளர்ந்த மனிதனின் மூளையில் இருக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக்குகளின் எடை மட்டும் ஒரு ஏடிஎம் கார்டின் எடையை விட அதிகம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். பயமுறுத்தியது போதும், உடலில் மைக்ரோ பிளாஸ்டிக் சேர்வதை தடுப்பது எப்படி என்று கேட்கிறீர்களா? ஒன்றல்ல, 7 வழிகள் இருக்கின்றன. பள்ளி, அலுவலகத்துக்கு உணவு கொண்டு செல்வதற்கு பிளாஸ்டிக் டப்பா, டப்பர்வேர் போன்றவற்றுக்கு பதிலாக பழையபடி எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸ்களை பயன்படுத்துங்கள். ஸ்பூனாக கூட பிளாஸ்டிக்கை பயன்படுத்த வேண்டாம். பிளாஸ்டிக் குடிநீர் போத்தலுக்கு பதிலாக கண்ணாடி பாட்டில், உலோக கொள்கலன்களை பயன்படுத்தலாம். வீட்டுக்கு வாங்குவதே 20 லிட்டர் தண்ணீர் கேன் தான் என்றால் அந்த தண்ணீரை தயவு செய்து வடிகட்டி குடியுங்கள். அந்த 20 லிட்டரில் பல லட்சம் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கின்றன. எக்காரணம் கொண்டும் மைக்ரோ ஓவனில் உணவை சமைக்கவும் சூடுபடுத்தவும் பிளாஸ்டிக் டப்பாக்களை பயன்படுத்த வேண்டாம். அதிக வெப்பத்தின் போது தீங்கிழைக்கும் பல ரசாயனங்களை அந்த பிளாஸ்டிக்குகள் வெளியிட வாய்ப்புள்ளது. அதேபோல டீ, காஃபி உள்ளிட்ட சூடான பானங்களை அருந்த பிளாஸ்டிக் கப்புகளை பயன்படுத்த வேண்டாம். காய்கறிகளை நறுக்குவதற்கு பிளாஸ்டிக் கட்டிங் போர்டுகளுக்கு பதிலாக மரத்தினாலான கட்டிங் போர்டுகளை பயன்படுத்துங்கள். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை பயன்படுத்துவதை படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள். ஒப்பீட்டளவில் ஃப்ரெஷ் உணவுகளை விட பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் அதிகம் உள்ளன. சுயங்கம்களை மெல்வதையும் குறைப்பது நல்லது. உடுத்தும் உடையிலும் கவனம் அவசியம். நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான ஆடைகளில் பாலியஸ்டர், நைலான் போன்ற பிளாஸ்டிக்குகள் இருப்பதால் முடிந்தவரையில் பருத்தி போன்ற இயற்கை இழை ஆடைகளுக்கு மாறலாம். நாம் ஒருமுறை பயன்படுத்திவிட்டு பொறுப்பில்லாமல் வீசும் பிளாஸ்டிக்குகள் தான் ஏதோ ஒரு வகையில் திரும்பவும் நம் உடலுக்குள் வந்து சேர்கிறது என்பதையும் மறக்க வேண்டாம். இந்த பழக்கங்கள் எல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக் நம் உடலில் சேர்வதை முற்றாக தடுக்காவிட்டாலும் கணிசமாக குறைக்கும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள்.